Hi children. இளமையில் கல். நீங்க சின்ன வயசுல என்ன கத்துக்கிறீங்களோ அது லைஃப் லாங் உங்களுக்கு நினைவு இருக்கும். இளமையில் பக்தி, இளமையில் பகவான் பத்தி தெரிஞ்சுண்டா எவ்வளவு பெரிய விஷயம். உங்களை மாதிரி ஒரு சின்ன பையன் சுவாமியை பத்தி ரொம்ப குழந்தையா இருந்தப்பவே தெரிஞ்சுட்டான். அவனோட பக்தி, அவனோட ஃபெய்த்தை ப்ரூவ் பண்றதுக்கோசம் பகவான் ஒரு அவதாரமே எடுத்தாரு. இன்னைக்கு நாம பக்த பிரஹலாதர் பத்தி தான் பார்க்க போறோம். காஷிப ரிஷிக்கும் திதிக்கும் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு பிறந்தான். அவன் ரெண்டு பேரும் அசுரர்களா இருந்தா. அவன் ஏன் அசுரர்களா இருந்தாங்கிறது கூட ஒரு கதை உண்டு. முன்னாடி சனகாதியர் பிரம்மாவோட மானசீக புத்திரர்கள் வைகுண்டம் போனான். அவன் மகா ஞானி மகா ரிஷியா இருந்தாலும் பார்க்கறதுக்கு சின்ன குழந்தைங்க மாதிரி இருப்பாளா. அவளை போனோன்னு அங்கே வைகுண்ட வாசல் கேட் கீப்பர்ஸாக இருப்பாளே ஜெயா விஜயா. நீங்கள் கூட விஷ்ணு கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்ப கிரகத்து வாசலில் அப்படியே ரெண்டு பேர் கதையை வச்சு இப்படி கையை காலை தூக்கி நிற்கிற மாதிரி இருப்பாளே, அவள் தான். ஏதோ குழந்தைங்க உள்ள விடலை. சனகாதியருக்கு ரொம்ப வருத்தம் கோவம். இங்கே போய் பேதம் பார்க்குறா, இங்கே போய் பெரியவா சின்னவா இவாளை தான் விடணும் அவளை தான் விடணும்னு பார்க்குறா. ரொம்ப தப்பு. நீங்கள் பூமியில் போய் அசுரர்களாக பிறக்கிறது தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றான். இவ அப்படி நடுங்கி போயிடுவா. ஐயோ பகவான் விட்டு நாங்கள் போகணுமா, எங்களை பகவானை மறக்காமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு வரம் கொடுக்கோ அப்படின்னு வேண்டிட்டு இருப்பா. அதுக்குள்ள மகாவிஷ்ணு உள்ளேன்னு சனகாதியை பார்க்கறதுக்கோசரம் வருவார். அவருக்கு ஜெய விஜயா பண்ணது ரொம்ப வருத்தமாக இருக்கும். இவளுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பா. ஒன்று 3 ஜென்மம், அதில் ரொம்ப கெட்டவாளாக இருந்து பகவானே அவளை சம்ஹாரம் பண்ணுவா. இல்லைன்னா 12 ஜென்மம் ரொம்ப நல்லவாளா பக்தனா இருந்துட்டு பக்தி பண்ணி வைகுண்டம் திரும்பி வரலாம். ஜெயா விஜயா ஐயோ எங்களால அத்தனை நாள்லாம் சுவாமியை பிரிஞ்சு இருக்க முடியாது, கெட்டவாளா தான் பரவாயில்ல, நாங்கள் 3 ஜென்மத்துல ஓடி வந்துடுறோம் அப்படின்றா. அவள் தான் ஃபர்ஸ்ட் ஜென்மத்துல ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபா பிறக்கும். ரெண்டு பேரும் ரொம்ப மோசமா இருந்தா. அதுவும் இந்த ஹிரண்யாக்ஷன் இருக்கானே எல்லார்கிட்டையும் நீ வா சண்டைக்கு, நான் உன்னோட சண்டை போடுறேன், நீ வா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தான். ஒரு தடவை வருணன் கிட்ட போய் சண்டைக்கு கூப்பிட்டப்போ வருணன் பா என்னால விட்டுடுப்பா, நீ போய் மகாவிஷ்ணுவோட போய்க்கோ, அவர் தான் உனக்கு சரியான ஜோடி அப்படின்ற. ஹிரண்யாக்ஷன் உடனே கதையை எடுத்துன்னு மகாவிஷ்ணு தேடின்னு போறார். அப்ப பிரளய ஜலத்துல பூமாதேவி அப்படியே கீழே பாதாளத்துக்கு முழுகி போயிருக்கும். அவளை மேலே எடுத்துன்னு வரணுங்கிறதுக்கோசம் பகவான் வராக அவதாரம் எடுத்திருப்பார். அப்படியே கொம்பு வழியா பூமியை தூக்கி மேலே எடுத்துன்னு வந்துட்டு இருப்பாரு. அப்பதான் நம்ம ஹிரண்யாக்ஷன் வருவான். ஏய் மிருகமே, ஏய் பன்றியே, நீ பூமியை விடு, பகவான் பிரம்மதேவன் எங்களுக்கோசரம் பாதாளத்துக்கோசரம் பூமியை கொடுத்துருக்கா, நீ என்னோட சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் திரும்பியே பார்க்க மாட்டான். பார்க்காம அப்படியே பூமாதேவி மேலே எடுத்துன்னு விட்டுட்டு அப்புறம் ஹிரண்யாக்ஷனோட சண்டை போட்டு அவனை கொன்னுடுவார். ஹிரண்யாக்ஷன் இறந்து போன உடனே ஹிரண்யகசிபுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். தம்பி இல்லையா, சரி இதுக்கு என்ன பண்ணலாம், வரம் வாங்கிண்டா விஷ்ணுவை ஜெயிக்கலாம், சரி தவம் பண்ணி வரம் வாங்கிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தவம் பண்ண போவான். மலை மேல அப்படியே ஒத்த காலில் நின்றுட்டு கையெல்லாம் மேலே தூக்கி வச்சு ஓம் பிரம்ம தேவாய நமஹ அப்படின்னு தவம் பண்ணுவான். ஹிரண்யாக்ஷனும் இல்லை, ஹிரண்யகசிபும் தவம் பண்ண போயிருக்கான் இல்லையா, அதனால தேவர்கள்லாம் அசுரர்களை அப்படியே அடக்குவான். தேவேந்திரன் ஹிரண்யனோட வைஃப் கயாதுவை கூட்டிட்டு போவான். அப்ப வழியில நாராயண நாராயண யாரு, நாரத ரிஷி தான். அவர் தேவேந்திரா இந்த மாதிரி அவரை பொண்ணை போய் கூட்டிட்டு போறவா, நீ போய் அசுரர் மாதிரி இருக்கியே. அதுக்கு தேவேந்திரன் இல்ல மகரிஷி, இவளுக்கு குழந்தை பிறக்க போறது, அதுவும் அசுரனா இருக்கும், நம்மளெல்லாம் படுத்தோம் இல்லையா, அதனால்தான் கூட்டிட்டு போறேன். அப்ப மகரிஷி சொல்றாரு, இல்லப்பா அவளுக்கு பிறக்க போற குழந்தை பாகவதோத்தமனா இருக்க போறதுன்னு அவரோட ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறார். அங்க போயிட்டு கயாதுக்கு எல்லாம் சத் விஷயம் தான், சத் சங்கம் தான். பகவானை பத்தியும் அவரை எப்படி ஆராதனை பண்ணணும் அவரை பத்தி நல்லா சொன்னாரு. கயாது கேட்டாலோ இல்லையோ அவ வயிற்றுல இருக்கிற குழந்தை எல்லாமே கிடைச்சது. குழந்தையா இருக்கும் போதே பிரகலாதனுக்கு சுவாமியை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சது. அதுக்குள்ள இங்க பிரம்மதேவர் ஹிரண்யனோட தவத்தை மெச்சு நேரா என்ன வரம் வேணும்பான்னு. ஹிரண்யன் எனக்கு சாகாத வரம் கொடுங்கோ அப்படின்னு. அதுக்கு பிரம்மன் இல்லப்பா
பிறந்தவா எல்லாருமே ஒரு நாளைக்கு சாக தான் வேணும், நீ வேற ஏதாவது வரேன்னு கேளு. அதுக்கு சாமர்த்தியமா கேட்குற மாதிரி நினைச்சு ஹிரண்யன் வந்து தன்னோட டெத் வந்து நோ பீஸ்ட் நோ மேன், பகலையும் கூடாது ராத்திரியும் கூடாது, ஆகாசத்துலையும் கூடாது பூமியிலையும் கூடாது, உள்ளேயும் கூடாது வெளியிலையும் கூடாது, அண்ட் நோ வெப்பன்ஸ் அப்படின்னு சாமர்த்தியமா கேட்டான். பிரம்மன் வந்து வல்லவனுக்கு வல்லன் உண்டு இல்லையா இந்த வையகத்துல அப்படின்னு டேக் இட் ததாஸ்து அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறாரு. ஹிரண்யன் வந்து இப்பேற்பட்ட வரம் வாங்கினது தான் தான் சக்திசாலி, நான் தான் பகவான் மாதிரி அப்படின்னு எல்லாரையும் ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணான். யாருமே ஓம் நம சிவ சொல்லக்கூடாது, ஓம் நமோ நாராயணாவும் சொல்லக்கூடாது, ஓம் ஹிரண்யாய நமக தான் சொல்லணும்னு உத்தரவு போட்டிருந்தான். கயாதுவை கூட்டிட்டு வந்தா. கயாதுக்கு வந்து ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பேர் பிரகலாதன். ஹிரண்யனுக்கு பிரகலாதனை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு அந்த கரெக்டான வயசு வந்த உடனே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சான். ஸ்கூல்னா அப்பெல்லாம் பாடசாலை தானே. அசுரர்களுக்கு யாருப்பா குரு? சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியர் வந்து தவம் பண்ண போயிருந்ததுனால அவரோட பசங்க வந்து பிரகலாதனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தார். ஹிரண்யன் பற்றியும் அசுரர்களோட பெருமையெல்லாம் பற்றியும் சொல்லி கொடுத்தான். ஆனால் நம்ம பிரகலாதன் காதலே வாங்கலை. அவன் வந்து பகவான் விஷ்ணுவே நினச்சிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் ஆச்சு. ஹிரண்யன் வந்து குழந்தைய கூப்பிட்டு, நீ என்னப்பா பாடம் கற்றுருக்கேன்னு கேட்டான். உங்கள் அம்மா அப்பா எல்லாம் கூட பண்ணுவாள், நீங்கள் கிளாஸ்க்கெல்லாம் போனால் வந்து குழந்தை வாயே நீ என்ன சொல்ல, நீ கற்றுண்டே எனக்கு பாடி காட்டு, எனக்கு ஆசையாக இருக்குன்னு கேட்பாளே. அதனால அவனை கூப்பிட்டு மடி மேலே வச்சுட்டு தலையெல்லாம் அப்படியே தடவிட்டு சொல்லுப்பா அப்படின்னா. நம்ம பிரகலாதன் என்ன சொன்னான்? ஓம் நமோ நாராயணா. ஹிரண்யன் அப்படியே மூஞ்சிலாம் ஜிபுர்படுத்து அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே போச்சு. உடனே வாத்தியாரெல்லாம் பார்க்குறாரு. என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க குழந்தைக்கு? ஐயோ நாங்கள் சொல்லலை. அப்புறம் வந்து பிரகலாதன் கேட்டாப்பா, விஷ்ணு நம்மளோட எதிரி, நீ விஷ்ணுவை பற்றி பேசக்கூடாது, குழந்தை தான் இல்லையா, அதனால அது வந்து அப்பா இல்லைப்பா வந்து விஷ்ணு வந்து காக்கிற கடவுள்ப்பா, நம்மள எல்லாம் அவர் தான்ப்பா காப்பாத்துறாரு அப்படின்னு விஷ்ணுவோட பெருமையெல்லாம் சொல்றாரு. ஹிரண்யன் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணா பிரகலாதனை மாத்துறதுக்கு. பிரகலாதன் மாறவே இல்லை. அதனால தண்டனை கொடுக்கணும்னு யோசிச்சான். குழந்தைய வந்து அப்படியே மலை மேலேந்து உருட்டி விட்டா. அவன் தாங்கிட்டாரு. கடல் மேல தூக்கி போட்ட, கடலுக்குள்ள தூக்கி போட்டா. அப்பவும் எடுத்துட்டாரு, குழந்தைய காப்பாத்திட்டாரு. பாம்பு கடிக்க வச்சாரு, விஷம் குடிக்க வச்சா, அப்புறம் அக்னியிலெல்லாம் போட்டா. எல்லாத்துலேயும் பகவான் வந்து மகாவிஷ்ணு வந்து குழந்தைய காப்பாத்தினார். இதுக்கு நடுவில் ஹிரண்யனுக்கு தெரிய வந்தது, பிரகலாதன் வந்து பாக்கி குழந்தைகளுக்கெல்லாமும் விஷ்ணுவோட பெருமையை சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல கோவம் வந்து குழந்தைய தரத்தரன்னு பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டு, ஏய் என்ன நினைச்சுட்டு இருக்க, உன் விஷ்ணு எங்க இருக்கா, உன் கடவுள் எங்க இருக்கான் சொல்லு அப்படின்னு கேட்டார். பிரகலாதன் வந்து, எல்லா இடத்துலையுமே பகவான் இருக்கார்ப்பா, எல்லா இடத்துலையும் இருக்கார். இதுக்கு தான் நான் மாற்று பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா இடத்துலையுமே சுவாமி இருக்கு, எதுவுமே காலால் எந்த பொருளும் காலால் எத்தக்கூடாது, ஒரு பொருள் கீழே விழுந்துனா கூட குனிஞ்சுதான் எடுக்கணும். ஹிரண்யன் வந்து அப்போ அது பேலஸ் இல்லையா, அப்படியே தூணெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஒரு தூணை காமிச்சிட்டு, இந்த தூண்ல உன்னோட கடவுள் இருக்காரா? பிரகலாதன் தூண்லயே இருக்கார், இந்த குறும்புலயும் இருக்காருப்பா, எல்லா இடத்துலயும் இருக்காரு. உடனே ஹிரண்யன் வந்து கையில வந்து கதை எடுத்து தூணை அப்படியே ஒரே போடு. அந்த பேலஸே அப்படியே கிடுகிடுன்னு ஆயிடுத்து. அந்த தூண் வந்து அப்படியே ரெண்டா பொளந்து, யாரு வந்தா? நரசிம்மர். நரோனா மேன், சிம்மானா லயன். ஸோ நோ பீஸ்ட் நோ மேன். பார்த்த உடனே ஹிரண்யன் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிட்டான். ஆனால் சுதாரிச்சுட்டு இந்த கதை கத்தி எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் அடிக்கிறதுக்கு போனான். நரசிம்மர் வந்து எல்லாத்தையும் அப்படியே தட்டி விட்டுட்டு அப்படியே அவனுக்கு பிடிச்சி தரத்துன்னு இழுத்துன்னு எங்கே போனார்? வாசப்படிக்கு. உள்ளேயும் இல்லை வெளியும் இல்லை. அப்போ என்ன டைம் தெரியுமா? பகலும் கிடையாது, ராத்திரியும் கிடையாது, சாயந்தர வேலை. ஆகாசத்துலையும் கிடையாது, பூமியிலையும் கிடையாது. சுவாமியோட மணி மேல அவனை போட்டு தன்னோட நகத்தால சம்ஹாரம் பண்ணி மாலையா போட்டுட்டார். ஸோ நோ வெப்பன்ஸ் ஆல்சோ. எல்லாரும் அப்படியே பிரமிச்சு போய் பயந்துன்னு பார்த்துட்டு இருந்தா. பிரகலாதன் வந்து அப்படியே சுவாமி கிட்ட போய் சுவாமியை அப்படியே வேண்டின்டான். சுவாமியும் அவனை கூப்பிட்டு மடி மேல உட்காத்தி வச்சுட்டு தலையை தடவி ஆசையா அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவன் அப்பாவையும் சேர்த்து 21 தலைமுறைக்கு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றான்.
நீ தெரிஞ்சுட்டேடா பிரகலாதோட ஃபெய்த்துக்கு பகவானே வந்துட்டார். நரசிம்ம க்ஷேத்திரங்கள் தெரியுமா? ஆந்திரால அஹோபிலம்ங்கிற இடத்துல நவ நரசிம்மர் கோவில் இருக்கு. அங்க சிம்மாச்சலம் இருக்கு. இங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட சிங்கப்பெருமாள் கோயில் இருக்கு. எல்லா பெருமாள் கோயிலுமே நரசிம்மர் சந்நிதி இருக்கு. ஓகே, now it is question time. ஹிரண்யனோட அம்மா அப்பா பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பிரகலாதனோட அம்மா பேர் என்ன? இன்னைக்கு நம்ம 2 அவதாரம் பார்த்தோம். அது 2 அவதாரம் பேர் என்ன? Okay, bye for now. See you in the next episode. Hari Om.